Hello friends, welcome to Pondicherry Samayal. Friends, நம்ம இன்னைக்கு Pondicherry Samayal சேனல்ல சோமாஸ் வந்து எப்படி கிறிஸ்பியா சூப்பரா செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சோமாஸ் பண்ணுறதுக்கு மேல் மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ மைதா மாவில் இங்கே பாருங்கள் 2.5 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கலந்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நெய் வந்து நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் உருக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாவோடு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துட்டோம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம இதுக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். இது ஒரு மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தேங்காய் வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அடுத்து சர்க்கரை, பொட்டுக்கடலை ஈவனாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா பொட்டுக்கடலையை விட கொஞ்சம் குறைவாக சர்க்கரை எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையோட ஒரு 5-6 ஏலக்காவை போட்டு நம்ம அதை பொடிச்சிக்க போகிறோம். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் நம்ம பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். தேங்காயை மட்டும் நம்ம நெய் போட்டு வறுத்துக்க போகிறோம். அது கூடவே முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நான் சூடு பண்ணிட்டேன். அது நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன். நெய் உருகட்டும். நெய் நல்லா உருகி சூடானதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பை நம்ம அதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டதுக்கு போதும், நம்ம எடுத்துடலாம். அதே கடாயில் நம்ம தேங்காயை கொட்டி வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த ஈரப்பதம் போகிறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதில் வந்து நம்ம கலந்துடலாம். ஏற்கனவே நம்ம சர்க்கரை, பொட்டுக்கடலை மாவுலாம் வச்சுருக்கோம்ல, அதனோட கலந்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பை இதனோட கலந்துக்கலாம். அடுத்து தேங்காயை கலந்துக்கலாம்.
மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பால் சைஸ் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பூரிக்கட்டை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இந்த மாதிரி மைதா மாவு லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பால் சைஸில் உருட்டினதை வச்சு சப்பாத்தி தேய்ப்பரில் அந்த மாதிரி மெல்லிசாக ஷீட் மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஷீட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதை வந்து இந்த மாதிரி சோமாஸ் அச்சு இப்போ பாருங்கள் இப்படி இருக்கும். சோமாஸ் அச்சில் இந்த மாதிரி போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மீதி மாவை இந்த மாதிரி எடுத்துடலாம். கொஞ்சம் டைட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த அச்சு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஷீட் ரெடி பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ரவுண்ட் பாக்ஸ் இருந்தால் இந்த மாதிரி வெட்டி மீதி மாவை இந்த மாதிரி எடுத்துருங்க. ஓகே, இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஸ்டஃபிங் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஓரத்தில் தண்ணி தொட்டு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த டிசைனுக்காக வேண்டி இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்து ஒரு சைட் பண்ணாவே போதும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மாவையும் சோமாஸ் அச்சில் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எண்ணெயை வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன் கடாயில் ஊற்றி. அதை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு குறைவாக வச்சு நம்ம சூடு பண்ணணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ சோமாஸ் வந்து ரெண்டு சைடு நல்லா பொரிஞ்சு கலர்லாம் மாறிடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ஓகே, நம்ம வந்து எல்லா சோமாஸையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் எடுக்கிறது தான் லாஸ்ட்டு. ஒரு 1/2 கிலோ மாவு தான் நம்ம போட்டோம். நம்ம எவ்வளோ சோமாஸ் செஞ்சுருக்கோம் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உருட்டுறதுக்கு அந்த ஷீட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். பொரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாண்டிச்சேரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.